இந்தியாவே ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஜனநாயகத்தோட குரல் வலை நெரிக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்தியாவை தாண்டி டெல்லி இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்துக்கு வெளியுமே ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்படுது. அதுக்கு காரணம் நம்மளோட கரப்பாம்பூச்சிகள் நடத்திய இந்த பாராளுமன்றத்தை நோக்கிய பேரணி தான். கண்டிப்பா. ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள பரபரப்பா இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டோட எம்பிக்கள் தான். அவங்க எப்பவுமே நாடாளுமன்றத்தை பரபரப்பா வச்சே பழகிட்டாங்க. வெளியே சிஜேபி கட்சியை சார்ந்த மாணவர்களோட போராட்டம் பரபரப்பை உண்டாக்கி இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான 2 கேள்விகள் இருக்கு. என்னன்னா, ஒரு சாரார் இந்த கரப்பான் பூச்சி கட்சி இருக்காங்கல்ல, அவங்களையும் இந்த கட்சியை சார்ந்து நீட்டை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்த சோனம் வான்சுக் அவரையுமே அவர் வந்து சிஐஏயோட ஏஜென்ட், சைனாவோட ஏஜென்ட் அப்படின்னு முத்திர குத்த பாக்குறாங்க. மோடி அரசு இதற்கான வேலைகளை ரொம்ப கவனமாவே செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி விவசாயிகள் போராடும் போதும் இந்திய நாட்டு விவசாயிகள் போராடுறாங்க, அவங்களும் வெளிநாட்டு விவசாயிகள் தொடர்பு இருக்கின்ற மாதிரி தான் பேசினாங்க. அப்ப யாரெல்லாம் இங்க மாநில உரிமைகளுக்காக இல்ல தனிப்பட்ட ஒரு மனிதனோட உரிமைகளுக்காக கேள்வி கேட்கிறாங்களோ, பிஜேபி எதிராக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே பயங்கரவாதிகள் இல்ல பக்கத்து நாட்டுல கூட தொடர்புல இருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு பார்த்தோம்னா போராட்டக்காரர்களை வந்து ஒரு தேச விரோதிகள் போல எப்படி அவங்களை அடித்து உதைத்து அதையும் தாண்டி கண்ணீர் புகை கொண்டுகள்லாம் வீசி அப்படி அவங்க ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளவு மோசமான காரணத்துக்காக அவங்க போராடினாங்க. போராட வந்தவங்க எல்லாம் ஏதோ தேச விரோதிகள் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஆனா அவங்க தங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு நுழைவுத் தேர்வில் நடக்கிற முறைகேடுகளை பத்தின கோரிக்கை வச்சு அகிம்சையான முறையில முக்கியமா பேச வேண்டிய விஷயம். 20 நாளா அவங்க அகிம்சையான வழியில தான் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் எப்போ அவங்க மேல அராஜகத்தை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிச்சோ அப்பத்துல இருந்து தான் அவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆரம்பிச்ச அந்த சன்சத் சலோ, நாடாளுமன்றத்தை நோக்கி அந்த பேரணி அப்படிங்கிற அறிவிப்பை அவங்க கொடுத்த உடனே இந்த அரசாங்கம் வந்து தெளிவாயிட்டாங்க. இன்னொரு விஷயத்த பண்றாங்க. நைட்டோட நைட்டா டெல்லியோட போலீஸ் கமிஷனரை மாத்திட்டு இன்னொரு ஆபீசரை அங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. இல்ல, அதை எதற்காக அப்படி மாற்றுவதன் மூலமாக எப்படி இந்த போராட்டத்தை முற்றுகையிட முடியும்? ஏன்னா அவர் யாருன்னா அமித்ஷாவோட ஆபரேஷன்களை கிட்டத்தட்ட அமித்ஷாவோட வலது கையா இருந்து செயல்பட்டவர். அதனால அவரை இரவோடு இரவா மாத்தின அடுத்த நாள் காலையில சோனம் வான்சுக் கட்டாயப்படுத்தி கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்படுறாரு. இல்ல, இன்னைக்கு இந்த போராட்டம் தீவிரமா ஆகிறதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, சோனம் வாங்சுங்க அவங்க அப்புறப்படுத்தின விதம் என்பதுதான். ஏன்னா திடீர்னு போராட்ட காலத்துல நுழைந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு பொருளை கூட அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஒரு வெள்ளை துண்டை கொண்டு அவர் ஆல்ரெடி சாப்பிடாம இருக்காரு, ஒரு உடல்நிலை என்பது ரொம்ப மோசமா இருக்கும். அதையும் தாண்டி வலுக்கட்டாயமாக இப்படி கூட்டு போனதுதான் அந்த போராட்டக்காரர்களிடையே இன்னும் வந்து கோவத்தை அதிகமாயிடுச்சு. அதுக்கு அப்புறம் கூட அவங்க அகிம்சையான முறையில தான் இருந்தாங்க. இப்ப வட இந்திய மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு தலித் அமைப்புகளோட ஒரு பிரதிநிதியா சொல்லப்படுற ஒரு எம்பி ஒருத்தர், அவர் அந்த மாணவர்களுக்கு இரவு முழுவதும் காவலா இருக்காரு. காவலா இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன்னா டெல்லி அரசாங்கம் இந்த மாணவர்கள் மேல தடியடி நடத்த தயாரா இருக்காங்க, அதனால நான் இங்க இருந்து போகலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாணவர்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எந்த விதத்திலையும் வன்முறையை கையாள வேணாம், நமக்கு முன்னாடி இருந்த சோனம் வான்சுக் நமக்கு ஒரு அகிம்சை வழியை காட்டிட்டு போயிருக்காரு, அந்த வழியை நம்ம கையாளுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ முதல்ல அந்த மாணவர்களை அப்படி தூண்டிவிட பார்த்தது போலீஸ் தான், வன்முறையை தூண்டினது. இன்னைக்கு மாணவர்கள் ஓடி வராங்க, நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போறாங்க, உள்ள அத்துமீறி நுழைகிறார்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து அகிம்சையான முறையில தான் போராடிட்டு இருந்தாங்க. கொட்டு மலையில அவங்க ஆல்ரெடி மலையில இருக்கிறாங்க. அந்த சமயம் லத்தியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஓடதான் செய்வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட நுழைவு வாயில துப்பாக்கி இந்த போலீஸ், அதை பாத்தீங்கன்னா நீங்க அந்த போட்டோ பார்த்தோன்னா என்ன துப்பாக்கி சூடு நடத்த முடிவு பண்ணிட்டாங்களான்னு கேட்டா அந்த பாதுகாப்புக்கு அவங்க சொல்ற காரணத்தை பாத்தீங்களா? உள்ள பிரதமர் இருக்காரு, எதிர்கட்சி எம்பிக்கள் இருக்காங்க, ஆளுங்கட்சியோட எம்பிக்கள் இருக்காங்க, அவங்களோட பாதுகாப்புக்காக தான் இதுன்னு. சோ ஒரு அரசாங்கத்தை பாதுகாக்க தெரிஞ்ச நீங்க அந்த அரசாங்கத்தை உருவாக்குன மாணவர்களையும் நாளை எதிர்காலமா இருக்கிற மாணவர்களையும் பாதுகாக்க இந்த போலீஸ் ஏன் இந்த மும்முரத்தை எடுக்கல? யாரோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கலாம்ல. இன்னொன்னு அங்க நடக்கிறது ஒரு மாணவர்கள் போராட்டம். நேத்து இரவோட இதுக்கு முந்தின நாளே 10,000 போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. 144 தடை உத்தரவு ஜந்தர் மந்தர்ல பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, 24 மணி நேரத்துல இந்த போராட்டம் கலைக்கப்பட்டாகணும் ஏதாவது பண்ணி. அதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் ஐபிஎஸ் பேட்ச்ல உள்ள ஸ்பெஷல் ஐபிஎஸ் ஆபீசர் இங்க டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காரு. அதையும் தாண்டி நேத்து இரவு ஒரு ஆம்னி வேன் கொண்டு வந்து நிறுத்தப்படுது. நிறுத்தப்பட்ட ஆம்னி வேனை போலீஸே அடிச்சு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, மாணவர்கள் கலவரம் பண்றாங்க, வன்முறை
வன்முறையை தூண்டுறாங்க. ஆனா அங்க இருந்த மாணவர்கள் போன்ல இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பிஜேபியோட ட்ரிக் ஒன்னு இருக்குல்ல, இணையதளத்தை முடக்கிறது. நாங்க பண்ற எதுவும் வெளியே தரக்கூடாது, அந்த இடத்துல இணையதளம் முடக்கப்பட்டது. இன்னும் இந்த போராட்டம் அதிகமாயிடக்கூடாது. ஏன்னா இவங்க ஒரு மெசேஜ் கொடுத்து ஆல்ரெடி பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குவிஞ்சிட்டே வராங்க. இன்னும் அதிகமாயிடக்கூடாது, கட்டுப்படுத்த முடியலன்ற காரணத்துக்காக இணையத்தை முடக்கி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பண்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க டிராக்டர்களையும் வண்டிகளையும் வர்ற மாணவர்களை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி அங்கேயே கைது பண்றாங்க. இந்த அடக்குமுறையை வேற கையாளுறாங்க. இப்படி அவங்களை குண்டர்களா காட்டுறதுக்கும் ரவுடிகளா காட்டுறதுக்கும் ஏகப்பட்ட வழிமுறைகளை இந்த அரசாங்கம் கையாளுது. இல்ல இப்ப அபிதீப் ஜீப்கே வந்து ஒரு தேச விரோதி நீங்க சொன்னாலுமே போராடக்கூடிய மாணவர்களும் தேச விரோதிகள். அவர் ஒருத்தர் நீங்க சொல்லலாம், அவரை யாரோ ஒருத்தர் பின்னிருந்து செயல்படுத்துறாங்க நீங்க சொன்னீங்கன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டு சதி யாரோ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதானே சொல்லணும். ஏன்னா மோடி அவர்கள் யாரு? ஒரு மெலடி முட்டாயை வச்சு இத்தாலியோட பிரதமரை வந்து நம்ம கூட ஒரு நல்ல உறவுல உண்டாக்கக்கூடிய ஆளு. அவரை போய் இப்படி நீங்க எதிர்த்து பேசினா புரட்சி பண்ண முடிச்சது. இளைஞர்களை வச்சு எப்படி புரட்சி பண்ணலாம்? பின்னாடி அரசியல் பின்புலம். கரெக்ட். அந்த இளைஞர்கள் கையில அம்பேத்கர் படங்களையும் புத்தகங்களையும் தேசிய கொடியையும் ஏந்தி போராட்டம் பண்ண வர்றாங்க. ஆனா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா லத்தியும் கண்ணீர் புகை குண்டும், அது தவிர அவங்க மேல தண்ணி அடிச்சு விரட்டுறதுக்காக நாலு ராட்சத வாட்டர் கேனன்ஸ் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. சோ இதுல யாரு குண்டர்கள் மாதிரி செயல்படுறாங்கன்னு பாக்குற மக்களுக்கே தெரியுது. இணையதளத்தை முடக்குனதுனால நியூஸஸ் வரல. இன்னொன்னு ஆளுங்கட்சி ஆதரிக்கிற கோடி மீடியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதை பத்தின எந்த அதிகாரப்பூர்வ நியூஸையும் வெளியே விடல. ஆனா வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து அதை ரெக்கார்ட் பண்றாங்க. அது போக அங்க போயிருக்கிற சுயேட்சை ஊடகவியலாளர்களா இருக்கிறவங்க தான் அங்க இருந்து வீடியோக்களும் போட்டோக்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நாட்டுல ஒவ்வொருத்தருக்குமே என்ன நடக்குது, இது ஒரு ஜனநாயக நாடா? இங்க ஜனநாயகன் ஒரு படம் வருதுன்னு அதை சொல்லல, ஜனநாயக நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்படி பல கேள்விகள் இருந்தாலுமே இப்ப இறுதியா பாஜக அரசு ரொம்பவே மாணவர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருக்காங்க. இப்ப இறுதியா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இந்த 20 நாளுமே அவங்களோட கோரிக்கையே அதான் இருந்துச்சு. எங்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாயுங்க, இந்த டிமாண்ட் என்னன்னு கேளுங்கன்றதான். இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலக்கம் செய்யணும்ன்றது அவங்களோட கோரிக்கை தான். ஓகே, ஆனா நீங்க செவி சாய்க்கணும், அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க தான் இவ்வளவு எல்லாம் போராடிட்டு வந்தாங்க. இவ்வளவு நாள் ஃபுல்லா 20 நாளுமே அவங்கள போராட விட்டுட்டு இன்னைக்கு இது ஒரு பெரிய புரட்சியா மாறக்கூடாதுன்ற போது அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி எப்படி புரட்சியா மாறக்கூடாதுன்னு இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நாள் குறிப்பிட்டு இந்த நாள்ல இதை புரட்சியா மாற வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு பண்றாங்களோன்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நாட்டுல ஒரு மிக முக்கியமான ஒரு மசோதா, இந்திய வரைபடத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு மசோதா ஒண்ணு நிறைவேற்றப்படுறதுக்கான வேலைகளை பிஜேபி செஞ்சிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் பெரும்பான்மை கிடைக்காததுனால கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. சோ அந்த மசோதா தாக்கல் பண்றதுக்கான எந்த எஃபெக்டும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாணவர்கள் போராட்டத்தை இன்னைக்கு போலீஸை வச்சு தூண்டி விட்டு கூட ஒரு வேலை பாக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷனால பாதிக்கப்பட போற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல திமுக அப்படிங்கிற கட்சியோட முடிவுதான் இப்ப முக்கியம்னு திமுகவை முதுகுல குத்திட்டு போன கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க பாஜகவோட கூட்டணிக்கு போயிடாது இவங்களும் அதே நரேட்டிவ் செட் பண்றாங்க. அது இவ்வளவு நாளா கூட பயணிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல திமுக எவ்வளவு முக்கியத்துவமா இருந்தா, ஏன்னா திருமா பேசுறாரு, திமுகவோட முடிவு தான் முக்கியம். திருமாவுக்கு தெரியாதா? டீலிமிட்டேஷன் பில்ல எரிச்சு அவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வாசல்ல விசில் கோலம் போட்டு விசில் அடிங்கன்னு சொன்னவருக்கு தான் இப்ப திருமா அவர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காருன்னு திருமா அவர்களுக்கு தெரியல. நீங்க கூட்டணி இருக்கிற கட்சி வந்து ஒரு தமிழ்நாடோட முதலமைச்சர், அவரை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க, டீலிமிட்டேஷனை தமிழ்நாடு ஆதரிக்காதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம். அதை செய்யாம திமுகவை கை காட்டுறீங்க. ஓகே, அதுல ஒரு நியாயம் இருக்கு. எம்பிஸ் அவங்க கிட்ட தான் இருக்காங்க. திரும்ப சொல்றது ஓகே. இப்ப காங்கிரஸ் சொல்றாங்களே தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் தலைமையில ஒரு இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்துல பங்கேற்காம திமுக வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? இதை நம்ம நல்ல விதமா தான் பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே பிஜேபி எதிர்க்கிறவங்களா இருக்காங்க. காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களா இருக்கிற இடங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கூட பயப்படுறாங்களான்னு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நாட்டு மக்களோட நலனுக்கான எந்த போராட்டத்தையும் இதுவரை காங்கிரஸ் முன்னின்று நடத்தினதில்லை. திமுக நடத்தும், காங்கிரஸோட எம்பிக்கள் அப்பப்ப போய் கலந்துகிட்டு வந்து அப்படிதான் இருந்திருக்காங்க. டீலிமிட்டேஷன்ல உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு தானே. வட மாநிலங்கள்ல இந்த இடங்கள்லாம் அதிகமாகுதுன்னா சில மாநிலங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆமா, அப்போ அவங்க இரட்டை நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. சட்டமன்றத்துல ஒரு பெரிய அமளி துமளியே
நடந்திருக்கு. எதுக்காகனா காவிரி பிரச்சனைக்காக. ஏன்னா இது தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை. திமுக வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இப்போ கர்நாடகாவில் ஆள்ற காங்கிரஸ் அரசுக்கு இங்க இருக்கிற தமிழக முதலமைச்சர் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை வச்சு ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுத்து இத கட்ட விடாம பண்ணலாம் இல்ல. அதை பண்ண மாட்டாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் எதுல பிஸியா இருக்குன்னா சேலம்ல தண்ணிய சுயஸ் நிறுவனத்துக்கு தார வார்க்கிறதுல பிஸியா இருக்காரு. சொல்லி வந்திருக்கா. ஆமா, இது வந்து 2 வாரம் கிட்ட ஆச்சுங்க. அவர் வந்து ஆமா அன்னைக்கு அந்த கரூருக்கு போயிருந்தாங்க. அவர் எவ்வளவு அழகா தண்ணி குடிக்கிறாரு பாருங்க. நம்ம எல்லாம் நீ தண்ணிக்கு பில்லு கட்ட போறோம்னு தெரியாம அவர் தண்ணி குடிக்கிறத ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிடுறீங்க. அவர் வந்து ரொம்ப எதுவுமே கண்டுக்காம இருக்கிறாருன்னு சொல்லி எதுவுமே கண்டுக்காமவே இருந்து இன்னொரு நரேட்டிவை செட் பண்றாங்க. இப்ப டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி அந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா செட் பண்றாங்க. காங்கிரஸும் துணை போகுது அப்படின்ற கேள்வி இப்ப வந்து நிக்குது. கடந்த 60 ஆண்டு காலத்துல காங்கிரஸும் ஆர்எஸ்எஸும் சமரசம் பண்ணிக்கிட்டதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் வரலாற்றுல இருக்கு. ஆனா கொள்கை ரீதியா திமுக இதுவரைக்கும் பாஜக கூட சமரசம் பண்ணி போயிருக்கானா கண்டிப்பா இல்ல. இனிமே அவங்க போகவும் மாட்டாங்க. இத்தனைக்கும் இவ்வளவு செஞ்சும் தேர்தலில் தோற்கடிச்சப்பட்ட பிறகும் மாநில நலன் தான் முக்கியம், மாநில உரிமை தான் முக்கியம் நிக்கிற ஒரு கட்சியா தான், ஒரு சிறந்த எதிர்கட்சியா தான் திமுக இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் இப்போ அதை எப்படி டைவர்ட் பண்றாங்க பாருங்க. பாஜகவும் திமுகவும் கூட்டணி, உங்க கூட கூட்டணி வச்சதே மிகப்பெரிய தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல பாஜக கூட கூட்டணி வச்சா அவங்களோட வாக்கு வங்கி இன்னும் மோசமாயிரும். ஏன்னா அவங்களோட கொள்கை பாஜகவோட மதவாத அரசியலை எதிர்க்கிறதுங்கிறது திமுகவோட ஒரு கொள்கை முகம். அதை அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டா அது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து பல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்க இந்தி டிவி, நியூஸ் 27 இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா திமுக அதுக்கு ஆதரவு அளிச்சிட்டாங்க அப்படின்னு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பரப்புறாங்க. அந்த ஒரு கட்டாயத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. ஆக்சுவல் பிரச்சனை என்ன, இன்னொன்னு திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் நாடே யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் அவங்க சொல்லாத முடிவை காலையில லைவ்ல அவர் திருச்சி சிவா பேசும்போது சொல்றாங்க, படிச்சு பார்த்து முடிவு சொல்றோம். நான் தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தா நாங்க இடம் கொடுக்கறதா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் தொகுதி மறுவரை மசோதாக்கு ஆதரவு தெரிவித்த திமுக நியூஸ் கார்டு போடுறாங்க. அடித்த திமுக என்னெல்லாம் போட முடியும். அதாவது அடுத்தது விஜய் அவர்கள் மேடையில பேச ஸ்கிரிப்ட் இது. மக்களே பாருங்க, டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு நான் காரணம் இல்லை, சும்மாவே எதுக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம், ஆப்போசிட்ல தான் ஓடுவோம். இப்போ திமுக எம்பிஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இன்னொன்னு இந்த திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், ஐயுஎம்எலோட எம்பியா இருக்கிற நவாஸ் கனியா இருக்கட்டும், எல்லாருமே திமுகவோட முடிவு தான் முக்கியம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க. இது திமுகங்கிற கட்சியை தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு ஓடி போகும்போது இவங்க யாருக்குமே தெரியல பாருங்களேன். இப்போ பயமா இருக்கு எல்லாருக்கும், ஒருவேளை தொகுதி மறுவரை வந்துருமோ, 2029 இந்த ஆட்சி கவிழ்ந்துருமோ, நமக்கு இருக்கிற அமைச்சர் பதவி போயிருமோ. அப்ப இந்தியா கூட்டணி வளரணும்னா இந்திய அளவுல பாஜக எதிர்ப்பு இருக்கணும்னா அதுக்கு திமுக நம்மளுக்கு தேவைன்றதா கடந்த 12 வருஷமா பாஜக எதிர்ப்புல திமுக அளவுக்கு எந்த கட்சியும் உறுதியா இல்லைங்கிறது நாடறிஞ்ச விஷயம். அதனாலதான் மற்ற மாநிலத்தோட முதல்வர்களுமே மு.க. ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்காட்டா காட்டி பேசுறாங்க. அவர் பாஜகவை எதிர்க்கிற விதத்தை மேடைகள்ல மேடை போட்டு பேசுற அளவுக்கு வளர்ந்தாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்த கட்சிகளே தெரியாத மாதிரி நடிக்கிற அளவுக்கு தமிழக அரசியல் மிக மோசமாயிருக்கு. இதே கூட்டணி கட்சிகள் தாவேகா வந்து நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்க, ஒன்றிணைந்து பாஜக எதிர்ப்போம் அவங்க சொல்றாங்களா? தாவேகா எதிர்க்கலாம், அது வேற விஷயம். எதிர்க்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து திமுகவை கூப்பிடுறாங்க, நீங்க வந்து தாவேகா கூட சேர்ந்து போராடுங்க. எப்படி ஆசானு இல்ல, அது எப்படி நீங்க சொல்றீங்களா? ஒரு புரட்சி பண்ணிருக்காங்க, மாற்றம் அதிகமாயிடுச்சுன்னா பேசுறீங்களா? அழைச்சி அவங்களை இன்னும் இந்தியாவில ஒரு புரட்சிக்கு தயார்படுத்தலாம். அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, கூட்டணி கட்சிகளுக்கே தெரிஞ்சிச்சு இவங்க பாஜக எதிர்க்க போறது இல்ல, பேச போறது இல்ல. பாஜக கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா அனுமதிச்சுட்டு இருக்காரு விஜய். சிஎம் விஜய் அவர்களை கூப்பிட்டு அவர் கண்டிப்பா வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சுதான் இவங்க திமுகவை பிரஷர் பண்றாங்க. அதாவது திமுக கூட கூட்டணி இருக்கும்போது நாங்க திமுக தான் பிரஷர் பண்ணுவோம், தாவேகா கூட கூட்டணி போனாலும் நாங்க திமுக தான் பிரஷர் பண்ணுவோம், விஜய் அவர்களை பேம்பர் பண்ற வேலை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியலும் சரி தமிழக அரசியலும் சரி இந்த 2026 மே 10க்கு அப்புறம் ஒரு பரபரப்பான சூழலை நோக்கி நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் சமீபத்தில் ஆளுநர் கூட குலக்கல்வி முறை எல்லா நாட்டிலும் இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் எங்களால புகுத்த முடியல அப்படின்னு ரொம்ப கதறல அழுறாரு. ரொம்ப மனவேதனைப்பட்டு பேசுறாரு. குலக்கல்வி முறை ரொம்ப சிறந்த கல்வி முறை, எங்கவா மட்டும்தான் எல்லாம்
பண்ணணும். அதற்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. இந்த வேந்தர்களை நியமிப்பதுல நீங்களே வந்துக்கோங்க, குலக்கல்வியை நீங்க நடைமுறைப்படுத்திக்கோங்க. கேஸ் போட்டு கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது பல்கலைக்கழக வேந்தர்களை தமிழக அரசே நியமிக்கலான்னு. அதை எவ்வளவு ஈஸியா தார வார்த்துட்டு அது எங்களுக்கு தேவையில்லை. என்னதான் உங்களுக்கு தேவை? அந்த முதலமைச்சர் நாற்காலியும் அமைச்சருங்கிற பேருமா? உள்ளாட்சி தேர்தலுக்கு அடி போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாட்டோட பிரச்சனை பத்தி கவலை இல்லை. நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாட விடுங்க, நீங்க சொல்றத நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங். அண்டர் கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் நான் அப்பவே சொல்லியிருந்தாரு, நாங்க சண்டெல்லாம் போட மாட்டோம், சினிமால மட்டும் தான் எனக்கு சண்டை போட தெரியும், சுமூகமான முறையில, எப்படின்னா இணக்கமான முறை, கரெக்டான இணக்கமான முறையில ஒன்றிய அரசு இப்ப இந்திய அரசா இருக்கு. என்ன ஒரு இணக்கம் இது! இவ்வளவு கேள்விகள் வந்து டீலிமிட்டேஷன் மசோதாக்கு இவர் குரல் கொடுப்பாரான்ற எதிர்பார்ப்பே இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த சிஜேபி கொடுத்தாரு. எப்போ போர்டு வச்சுட்டு பேசியிருந்தாரு. அது இல்ல டீலிமிட்டேஷனுக்கு விஜய் எப்ப குரல் கொடுத்தாருன்னா, கரூர் போனப்போ ஒரு 20 செகண்ட் ரீல்ஸ் தேடுற மாதிரி சொல்லியிருந்தாரு, டீலிமிட்டேஷனை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அன்னைக்கு ஷூட் பண்ண ரீல்ஸை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேபினெட்ல மீட்டிங் போட்டு ஒரு இதுவோ நிறைவேற்ற, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான்லயா வருது, இந்தியால யாரு கொண்டு வராத வெளிப்படையா சொல்லுங்க. எதிர்ப்போம், எப்படி எதிர்ப்போம் அதெல்லாம் தெரியும். ஆனா எதிர்ப்போம், இது மாதிரிதான் அவங்க சொல்லிக்கக்கூடிய அந்த வார்த்தையா இது வரையுமே. இன்னொன்னு, இதுல வஞ்சிக்கப்பட போறது நம்ம முழுக்க அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயம்னு வரும்போது அதை முழு அளவுல செயல்படுத்தி நாட்டிலேயே குடும்ப கட்டுப்பாட சிறப்பா செயல்படுத்தின மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு. இன்னைக்கு மத்திய அரசு சொன்ன ஒரு விஷயத்தை செஞ்சதுக்காக நம்ம வஞ்சிக்கப்படுறோமே. இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஒன்றிய அரசே, மோடி அரசே, பாஜக அரசின் ஒரு அறிக்கையை விடுவாருன்னு வெயிட் பண்ணா, இந்த அரசியல் முதல்ல முதலமைச்சருக்கு இருக்குமா, இந்த அரசியல் புரிதல் என்பது இருக்குமா அப்படின்றது இப்போ கேள்வி. அவருக்கு தெரியாத அரசியலே கிடையாதுங்க. அவருக்கு வந்து காவிரி மேகதாது அணையில அதை செக் பண்றதுக்குள்ள போயிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஆர்ஓவி அது வரைக்கும் அவருக்கு தெரியும். அப்ப எல்லாம் தெரிஞ்சே மௌனம் காக்கிறாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? அதை இப்ப கேள்வியான விஷயமா. வாயை திறந்தா முதலாளி கோச்சுக்குவாரு, நீங்க என்ன நோண்டாதீங்க, அவர் பாவம். அவர் நான் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு அவர் குழு கொடுக்குறாரா இல்லையா, அதை தாண்டி அவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வாட்டி? ஜென்சி பசங்க தான் அதிகமா மாணவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ பார்த்தோம்னா வடநாட்டு சைடு டெல்லியில வந்து இளைஞர்கள் போராடுறாங்கன்னா வெறும் டெல்லிக்காக மட்டும், ஹிந்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் போராடுறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட் பிரச்சனை வருதுன்னா அதுக்கும் சேர்த்து தான். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட் எல்லாம் வேணாம், ஜனநாயகன் FDFS போதும் இப்போதைக்கு அது சரி. இப்ப இருக்க மாணவர்கள் அடுத்த ஜெனரேஷன் எல்லாருக்கும் சேர்த்து தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காவது ஒரு குரல் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நீங்க நாடாளுமன்றத்துல போக முடியல, அதெல்லாம் ஓகே, ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஆதரவு என்பது நீங்க கொடுத்தீங்களா? அதான் போய் பார்க்கலாமே. இப்ப ஆராசா போய் பிரகாஷ் ராஜ் போய் பார்த்திருக்காரு. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா வேணாம், ஒரு சக மனிதனா போய் ஒரு ஆதரவு கொடுங்க. நீங்க ரொம்ப நல்லவர். நடிகர் சினிமா துறையில இருந்து பிரகாஷ் ராஜ் போயிருக்காரு, அப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்க போகலாம்ல. இல்லன்னா ஒரு வழக்கமா ஒண்ணு பண்ணுவாரு, ட்வீட். அந்த ட்வீட்டையாவது நீங்க போட்டு முதலமைச்சர் இந்த கன்னடத்தை தெரிவிச்சிருக்கிற ஒரு அதை வச்சு அவங்க இல்ல விஜய் போயிருக்காரு. எப்ப போனாருன்னு தெரியல, ஏஐல எடிட் பண்ணி விஜய் போன மாதிரி இவங்களே எடிட் பண்ணி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துருச்சு, எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே, அதான் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களோட ரசிகர்கள், தொண்டர்கள் வேணா நம்புவாங்க. நம்ம ஒட்டுமொத்த ஊடகம் அதை நான் போன ஒரு இடத்துல ஒரு ஸ்டாம்பேட் நடந்தாலே ஃபிளைட் ஏறி சென்னை கிளம்பிடுவேன். என்ன போய் ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கெல்லாம் அனுப்புறீங்களே அப்படின்னு நம்ம முதலமைச்சர் வருத்தம் தான் படுவாரு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இனி என்னென்ன மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. முக்கியமா சிஜேபியோட அடுத்த கட்ட நகர்வு. டெல்லியே ரொம்ப பதட்டமான சூழ்நிலைக்கு உட்பட்டிருக்கு. 144 தடை உத்தரவு போடுற அளவுக்கு இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. மாணவர்கள் மேல தடியடியும், போலீஸ்காரங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. இதுதான் வாய்ப்புன்னு என்ன கோவம் மக்கள் மேலேன்னு தெரியல. அவங்கள மாதிரி ஒரு மாணவர்களா இருந்துதான் போலீஸ் ஆயிருக்கீங்க நீங்க. அதே போலீஸோட குழந்தைகளுக்காகவும் தான் அவங்க போராடுறாங்க. நாளைக்கு உங்க குழந்தைகளோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆக்கப்படலாம். அதனால மக்களுக்காக சேவை செய்ய வந்தோம், அரசாங்கத்துக்கு ஆளும் கட்சிக்கு அடிமையா இருக்க வரல, மக்களுக்காக தான் சேவை செய்ய வந்தோங்கிற உணர்வு காவல்துறைக்கு கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். தமிழ்நாடு காவல்துறைக்கும் இப்போதைக்கு அந்த உணர்வு தேவைப்படுது. நம்ம அதை பத்தி இன்னொரு வீடியோல விவாதிப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிஜேபியோட புரட்சி என்பது அடுத்த கட்டமாக எப்படி போகப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம்.